அனைவருக்கும் வணக்கம். சேக்கிழார் இயற்றிய பெரிய புராணம் நூலிலிருந்து ஒரு விளக்கப்பாடல். அதாவது 63 நாயன்மார்களில் அப்பூதியடிகள் நாயன்மார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் திருநாவுக்கரசரின் மேல் அலாதி பற்றுதல் கொண்டு இருந்தார், அன்பு கொண்டிருந்தார். அந்த அன்பு எத்தகையது அப்படிங்கிறத விளக்குவதற்கு தான் சேக்கிழார் தெளிவு கூறுகிறார். திருடுதல், பொய் கூறுதல், காமம், கோபம் போன்ற குற்றங்கள் நீக்கி வாழும் ஒரு இல்லறத்தான், அதாவது குடும்பத்தான் நிலையான வளமுடைய வாழ்வை பெறுகிறார். அவ்வாறு வாழும் அப்பூதியடிகள் அவர் வீட்டில் உள்ள அனைத்து பொருள்கள், அளவுகோல், பசு, தம் பிள்ளைகள், ஆடு என அனைத்திற்கும் திருநாவுக்கரசர் என பெயர் சூட்டி ஒழுக்கமோடு வாழ்ந்தார் என்று சேக்கிழார் கூறுகிறார். இதில் நாம் கற்க வேண்டிய பாடம் என்னவென்றால், மேற்சொன்ன களவு, காமம், பொய், கோபம் போன்ற குற்றங்கள் நீக்கி நாம் வாழ்ந்தோமே ஆனால் நிலையான வளமுடைய வாழ்வை பெறலாம் என்பதுதான் இந்த பாடலுடைய விளக்கம்.